எம்பெருமான் பக்த அடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள். ஆலயத்தின் திருவீதியிலே அந்த சிறப்பு இனமை கந்த பெருமான மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நன்மைக்கின்றார். அதனுடைய அந்த ஆலயங்களை மக்கள் மிக மிக அன்பாகவும் பக்தியாகவும் பேணி வளர்க்கவன். முருகன் இருக்கிற காட்சி நேரடியாகவே அந்த சப்பானை எட்டி கொண்டிருந்தா எப்படி இருக்குமா அதே மாதிரி என்ன கண்ணுக்கு தெரியுது. சிறிய கதிரவத்தை ஒத்ததாக அவர் மாதிரி இந்தியாவில் போய் சிப்பாசாரிய தன்னுடைய உருவம் காட்டி இப்படி இனிவில் கந்தசாமி கோயிலுக்கு ஒரு மஞ்சள் செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல அவர்கள் வணக்கம் முறையில் நான் போய் எங்கே வந்திருக்க வேண்டாம் இன்றைக்கு தெலுங்கு கந்தசாமிகளுக்கு வந்திருக்கோம். பாருங்க ஊரெல்லாம் அழகாக காட்சிருக்கிறது. மின் விளக்களால் பொழிரப்பட்டு பெருமளமான மக்கள் கூட்டமாக வந்துകൊണ്ടിருக்கிறார்கள். பக்த அடியார்கள். இதுவும் அந்த அழகிய இழுவை பெருமஞ்சம் என்று சொல்றதுக்கு இல்லை, உலக பெருமஞ்சம், உலகத்திலேயே மிகப்பெரிய பெருமஞ்சம். அதாவது 250 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட உலக பெருமஞ்சம் இவ்வளோ அழகாக இது கண்டன் விநாயகர் சிவன் சமூகமாக இது வந்து பக்தர்கள் காட்சியளிக்கிறார்கள். இது அந்த அழகான காட்சியை கண்டுகளிப்போம். எம்பெருமான் பக்த அடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஒன்று. ஆலயத்தின் திருவீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து வாகனங்களையும் உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டுள்ளோம். மீண்டும் ஒருமுறை அறிய தருகின்றோம். எம்பெருமான் பக்த அடியார்களுக்கு அன்பான வேண்டுகோள். ஆலயத்தின் திருவீதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து வாகனங்களையும் எம்பெருமான் திருவீதி வலம் பெறுவதற்கு ஏற்ற வகையிலே எந்த வகையான இடையூறுகளும் இல்லாமல் அப்புறப்படுத்தி உதவுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. இது முருகப்பெருமான் இந்த மஞ்சத்தில் அழகாக இது இந்த உலக பெருமஞ்சம் இப்படி அழகாக காட்சியளிக்கின்றன. அந்த மேல காலங்கள் முழங்க அந்த முருகப்பெருமானுடைய அழகு மெய் சிலுக்க வைக்கிறது. உலகு பக்தர்கள் கூட்டம் அந்த முருகப்பெருமானை மஞ்சத்தில் காணும் இந்த இனிமை கந்தனை காணுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். மகோத்சவ பெருவிழாவில் திருமஞ்ச பெருவிழா இப்பொழுது கலியுக வருடனாக விளங்குகின்ற கந்தவேல் பெருமான்
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்லுகிற அருட்சக்திகளோடும் பார்வதி பரமேஸ்வரரோடும் விநாயகர் பெருமானோடும் அழகிய திருமஞ்சத்திலே இக்காட்சியை நாங்கள் எல்லோரும் கைகள் கொண்ட திருமணம் கட்டளையிட்ட பொழுது பெரிய சன்னியாசியார் இந்திய தேசம் செல்வதற்கு ஆயத்தமாகின்ற பொழுது முருகப்பெருமானே பெரிய சன்னியாசியாருடைய திருவுருவத்திலே இந்திய தேசம் சென்று மரங்கள் இந்த பூமியிலே இருந்து பறிக்கப்பட்டவ அத்தனை மரங்களையும் பெரிய சன்னியாசியார் புதுவிருட்சங்களாக நாட்டி ஒரு பசுமை புரட்சியினுடைய தன்மையாக கூட இந்த இணைவை அந்த திருமஞ்சம் உருவாக்கப்பட்டது. கச்சியப்பன் சிவாச்சாரியாருக்கு கட்டளையிட்டு கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்டது. அப்படி அங்கே பரமேஸ்வரன் திருக்கல்யாணம் பாடி மகோற்சவத்தோடு கந்தபுராண படிப்பை நிறைவு செய்கின்ற சிறப்புக்குரிய திருத்தலம் இடுவை கந்தசுவாமி கோயில் அல்லவா. அத்தகைய அந்த ராஜ்யத்தினுடைய நாதன் ஏன் என்று சொல்லி இந்த யுகத்திலே எல்லா துஷ்டங்களையும் அழிப்பதற்காக நாதன் எடுத்து ஒரு முறைத்திலே பிரமாணத்திலே அளவிலே உயர்ந்த பிரமாணம் கொண்ட பெருங்கோயிலாக இந்த இனவை கந்தவேற் பெருமானுடைய திருக்கோயில் அமைந்திருக்கிறது என்றால் அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் பேரல்லவா. இது மட்டுமல்ல, இந்தியாவிலே என்று சொல்லுகின்ற அந்த சிறப்பு இனவை கந்த பெருமானுடைய அந்த திருவாசலுக்கு உண்டு. அவ்வாறு அந்த தனிச்சிறப்பை பார்க்கிறோம் அல்லவா. முருகப்பெருமானுடைய திருமஞ்சம் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் கண்டு அவனுடைய கால்கள் நடந்து அவனுடைய உள்ளம் நடந்து போல ஒரு கோடி கோடி உயிர்களுக்கெல்லாம் எப்பொழுது அற்புதமான அந்த திருமணத்திலே தாற்பயம் ஒவ்வொரு ஆலயங்களிலே முழங்கிக் கொண்டு வருகின்றது. அதேவேளை இங்கே யாழ்ப்பாணம் இனிவில் கந்தசுவாமி கோவில் என்பது மிக மிக பழமை வாய்ந்ததும் மிக பூர்வீகமாக உள்ளது. அதாவது இங்கே இந்த மஞ்சம் என்பது மிக மிக பழமை வாய்ந்தது. அந்த மஞ்சம் ஒரு சும்மா நாங்கள் நினைத்த மாதிரி உருவாகவில்லை. அது அந்த எம்பெருமானுடைய திருவருளினாலே இங்கே மஞ்சத்திலே இருந்த சுவாமி அவர்களுடைய கனவிலே தோன்றி அந்த கனவின் மூலமாக இந்தியா சென்று இந்தியாவிலிருந்து வேலை சிற்ப ஆசாரிகள் அழைத்து இந்த வேலைகள் நடந்தது. அதே போல
முருகப்பெருமான் எல்லா ஒழுங்குகளையும் செய்து ஆங்கேசன் துறை முகத்திலே போய் எல்லா ஒழுங்குகளும் அவர் மறைந்து விட்டார். அப்படி பலவிதமான அற்புதம் நிறைந்த முருகன் ஆலயம் இதை மக்கள் உணர வேண்டும். ஏனென்றால் ஆலயங்கள் வளர்வது மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நன்மைக்கின்றார். அதனுடைய அந்த ஆலயங்களை மக்கள் மிக மிக அன்பாகவும் பக்தியாகவும் பேணி வளர்க்க வேணும். அப்படி வளர்ந்தால் தான் உங்களுடைய வருங்கால சந்ததிகள் பின்னக்குள்ள குழந்தைகள் எல்லோருடைய வாழ்க்கையில் நாடும் நலமாக வாழ்வதற்கான வகுப்பை முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். அதனுடைய முன்னோர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கெல்லாம் இந்த தேவாரங்கள் திருவாசகங்கள் திருப்புகள் முதலான எல்லாம் எங்களுக்கு உருவாகி அதனுடைய மக்களுடைய இங்கே வந்திருக்கின்ற மக்கள் வெள்ளம் உண்மையிலேயே கொடுத்து வைக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு முறையிலும் ஒரு உறப்பிலும் அனுபவங்களை கண்டு கழிக்கின்ற பொழுது நாங்கள் முன் செய்த புண்ணியம் என்றுதான் நினைக்க வேண்டும். அந்த புண்ணியத்தின் பெருமையிலே இந்த காட்சிகள் எல்லாம் கண்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். எம்பெருமானுடைய திருவள் எல்லோருக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் எல்லோரும் கிடைத்து எல்லாரும் சிவமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். அப்படி இல்லை கிளியரண்டா இதை விட நான் நிறைய சொல்ல விரும்பல. ரைட் நல்ல அவ்வளோ திருக்குமா இப்படி முருகன் வருகின்ற காட்சி நல்லா இருக்கு. அந்த ஆலயம் நேரடியா நகர்ந்து வர்ற மாதிரி அந்த கண்ணுக்கு இருக்கு. பட் அந்த முருகன் இருக்கிற காட்சி நேரடியாகவே அந்த சப்பானை ஏற்றி கொண்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கு தெரியுது. பட் அது அழகா இருக்கு. முருகன் அருள் என்னை இங்கே அழைத்து வந்தேன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த இடம் இல்லை. தைப்பூசத்துக்கு பிறகு நடக்கிற மஞ்சம், 2வது மஞ்சம். தைப்பூசத்துக்கு வந்திருந்தா தைப்பூசத்துக்கு பிறகு இன்றைக்கு மஞ்சத்துக்கு வந்த இடத்துல 2 மஞ்சங்கள் 2 மஞ்சள் நடக்குது. நல்லா இருக்கு. பாத்தீங்களா, இது கதிர்காமத்தை ஒத்ததாக சிறிய கதிர்காமத்தை ஒத்ததாக அந்த வடிவமைப்பு எல்லாமே அந்த 2 யானைகள் வைக்கப்பட்டு அந்த கதிர்காமம் இது சின்ன கதிர்காமமாகவும் சொல்லப்படுகிறது. இது இணுவையம்பதி கோவிலின் பின்பக்கத்தில் காணப்படுகிறது. அதாவது மேற்கு புறத்து வீதியில் காணப்படும். பார்த்தீங்கன்னா கதிர்காமத்து போகாதவர்கள் இதை இங்கே சென்று வழிபடலாம். அப்படி ஒரு கதிர்காமத்தை ஒத்ததாகவே காணப்படுகிறது. தைப்பூசத்துக்கு 12ஆம் திருவிழாவுக்கு நடந்து கொண்டிருக்கு. முதலாவது தைப்பூசத்தில், 2வது இது 2 மஞ்சள் நடக்கும். மற்ற கோயிலில் 10ஆம் திருவிழாவாக வரும் மஞ்சள். இல்லை, இங்கே 12ஆம் திருவிழாவுக்கு வரும். உலகத்திலேயே பெரிய மஞ்சள், பெரிய மஞ்சள் இதுதான். இது பெருசாக இருந்ததா ஒரு காலத்தில் அது வந்து குறைக்கப்பட்டது. இதை விட பெருசாக சொல்லப்படும். என்னதுக்காண்டி குறைக்கப்பட்டது? அது கொஞ்சம் உயரம் கூட அண்டும் அதால இதான கோயிலுக்கு கொஞ்சம் இடையூறாயிருக்கு. முறையில் இருக்கு. அதை குறைச்சது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு திருவிழாக்களையும் கலந்து சந்தோஷமா. இணையம்பதிதான் உங்களோட ஊரா? நாங்க கோயில் பக்கத்துல அனுபவம் இங்க. அதால உங்களோட சரிண்ணா. இன்னொரு கந்தசாமி கோயில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். கோயில் வாசல் என்றால் யாழ்ப்பாணத்திலிருந்து முனியப்ப கோயில், சிவன் கோயில், அதுக்கு எத்தனையோ கோயில் இருக்குது. கோயில் வாசல் என்றால் இது சிறப்புமிக்க ஒரு ஆலயமாக திகழ்கின்றது. அதை விட இந்த மஞ்சம் சன்னாசியார் என்ற ஒரு அடியவரால் அது செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முற்பட்ட காலம். அவர் இந்த மஞ்சம் முருகப்பெருமான் செய்ய வேணும் என்று தன்னுடைய மனத்தில் நினைச்சார். அவர் மாதிரி இந்தியாவில் போய்
திப்பாசாரியா தன்னுடைய உருவம் காட்டி இப்படி இனிவில் கந்தசாமி கோயிலுக்கு ஒரு மஞ்சள் செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல அவர்கள் 2 நாளையில் பண்ண துறைமுகத்தில் வந்து இறங்கினதாக வரலாறு சொல்லுது. அதை விட இவருக்கு முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறார், இப்படி பண்ண துறைமுகத்தில் வந்திருக்கிறார்கள், மாட்டு வண்டியை கொண்டு போய் அவர்களை ஏற்றி கொண்டு வரவேணும் என்று சொல்லி முருகப்பெருமான் கட்டளையிட்டதாக வரலாறு சொல்லுது. அதை விட இது